வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈஸி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா கிறிஸ்பியான கோதுமை தோசை. பொதுவாக நம்ம கோதுமை தோசை செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்ம நார்மல் தோசை மாதிரி, அரிசி மாவு தோசை மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கிறிஸ்பியான கோதுமை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த மொறு கோதுமை மாவு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை ரெடி பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த 1/4 கப் அளவு கோதுமை மாவே நமக்கு 3லேருந்து 4 தோசை கிடைக்கும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், அப்படி இல்லைன்னா உருக்கின நெய், அப்படி இல்லைன்னா உருக்கின பட்டர் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம சாதாரணமாக கோதுமை தோசை செய்யும் போது கோதுமை மாவு, தண்ணி, உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு பண்ணிடுவோம். தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றுறதுனால தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் போகுது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நாம் 2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவு தயிர் ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விஸ்க்கு வச்சு கலந்து விடும் போது நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக மாவு வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த தயிர் பத்தாது, இன்னொரு கப் அளவுக்கு நாம் தயிர் சேர்த்துக்கலாம். நான் அதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் தயிர் மட்டும்தான் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ தயிர் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா தண்ணி வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கட்டியே இல்லாமல் நல்ல ஈவனாக வந்து மாவு வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த தோசை கூட கார சட்னி வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். கார சட்னிக்கான ரெசிபிக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு, அதை நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இது கூட பார்த்தீங்கன்னா பூண்டு, மிளகாத்தூள், உப்பு இதை சேர்த்து நம்ம மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது இட்லி, தோசை இது கூடலாம் அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே பொதுவாக அதை விரும்பி சாப்பிடுவோம். பூண்டு, நம்ம வீட்டில் செய்கிற குழம்பு மிளகாத்தூள், பூண்டு தட்டிக்கணும் தோல் உரிக்காமல், குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இங்கே பாருங்கள், மாவு நல்லா ஊறிடுச்சு. நல்லா நமக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நாம் இதை தோசை வந்து ஊற்றிடலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க, ஊறி வந்தபோதே உங்களுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஈவனாக இருக்கும். இதுதான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸை கொடுக்கும். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிடலாம். தோசைக்கல் சூடானதும் நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட அரிசி மாவு தோசை மாதிரி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். தோசை நல்லா ஊற்றுனதுக்கப்புறமா இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நாம் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட கோதுமை மாவு தோசை ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இது நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது இது தோசையை சுற்றி நாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இரும்பு தோசைக்கல்ல செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போது. இப்போ பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பியான மொறு கோதுமை தோசை ரெடி. இங்கே பாருங்கள், அரிசி மாவு தோசை மாதிரி எப்படி நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இப்போது இந்த ரெசிபியை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது கூட கார சட்னி, இந்த மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.